வணக்கம். இன்னைக்கு நம்ம நேற்று போட்டிருந்த வேல்யூஸும் என்ன ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தின சின்ன ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலா இந்த மார்க்கெட் ரிவ்யூங்கிறது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இதை பத்தி நீங்க இதை வாங்குங்க, இப்படி போகுது அப்படி போகுதுன்னு நான் கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. மார்க்கெட் இந்த வேல்யூ ரியாக்ட் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? இதை நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இது எல்லாருனாலும் முடியும். சிம்பிள் மேக்ஸ் கால்குலேஷன் மட்டும்தான். மார்க்கெட்டை மிகவும் எளிதா கையாள சொல்லி தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பார்க்க வேண்டாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். வாங்க போலாம். ஆக்சுவலா நேத்து நம்ம கொடுத்திருந்த கீ வேல்யூன்னு நான் ஒண்ணு கொடுத்திருந்தேன். 25,571 அப்படிங்கிற விலை. ஸோ இந்த விலை வந்தா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடு, அப்படி இல்லை அப்படின்னா டவுன் சைடுன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க மார்க்கெட்டு அப் சைடு போனான வாய்ப்புகள் இங்க காலையிலே முடிச்சுட்டாங்க. ஸோ அதர்வைஸ் டவுன் சைடும் பெரிய ஃபால் இல்லை. மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துருச்சு. டுடே தான் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட. ஸோ அதனால மார்க்கெட் எந்த பக்கமும் மூவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன நான் கொடுத்துருந்தேன், அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. வாங்க. ஆக்சுவலா நான் 25,500 எந்த சைடு 123 ரூபாயை தாண்டுதோ மார்க்கெட்டு அந்த சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த ப்ரீமியம் இங்கே அப்சைடும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கேயும் ஸ்டேபிள் ஆகலை. பட் ஆனால் இங்கே மார்னிங்கே 123 ரூபா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட்டு நீங்கள் புட்டு சைடு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே அப்சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெருசாக இல்லை. மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்ததுனால மார்க்கெட் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுங்க. நான் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். மார்க்கெட் சைட்வேஸாக மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா எய்தர் அப்சைட் ஆர் டவுன் சைடு, அதை பற்றி இல்லைங்க. இந்த செகண்ட் கேண்டிலோடைய 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை எந்த சைடு, ரெண்டு சைடும் கட் பண்ணிடுச்சுன்னா தயவு செய்து மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க, எந்த சைடும் போகாதீங்க. அப்படி நீங்க போயிருந்தாலும் மினிமம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதுல வெளியில வர கத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியதுல இந்த செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ எந்த சைடு மார்க்கெட்டுக்கு லோவை கட் பண்றாங்க அப்படின்னாலே மார்க்கெட் அங்க முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தங்க. இங்கே முன்னாடியே லோவை கட் ஆயிடுச்சுங்க புட்டு சைடு. இங்கே கால் சைடு இது வரைக்கும் இருந்த மார்க்கெட் இங்கேயே டெட்லைன் ஆயிடுச்சுங்க, இந்த இடத்துலயே முடிச்சுது. ஸோ அதர்வைஸ் மார்க்கெட்ல மூமெண்டம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டா சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். சரிங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய மூமெண்டம் இல்லை. பட் ஆனால் இங்கே 173 வரைக்கும் டச் ஆகி போயிருக்கு, அவ்வளோதாங்க. இதை வச்சுலாம் நான் இந்த வேல்யூஸே கொடுக்க கூடாதுங்க. நான் இந்த எந்த சைடு அப்சைடு ஆர் டவுன் சைடு பாசிபிள் மட்டும் நான் சொல்றேன். நீங்க அதை மட்டும் பாருங்க போதும். ஏன்னா இந்த வேல்யூஸ் கொடுத்து நீங்க ஏதாவது ட்ரேடா இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க போதும். ஓகேங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு சின்ன வியூ பார்த்துடலாங்க. நாளைக்கு கீ வேல்யூ 25,548. ஸோ இதை தாண்டி அப்சைடு போனா இங்க சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப்சைடுங்க. போனா மார்க்கெட்டு அதிகபட்சம் 25,865 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா ரெண்டு பக்கமும் மொமெண்டம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு 2 நாளாவே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்திருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட்டு எய்தர் அப் சைடும் போகும், அதர்வைஸ் டவுன் சைடும் வரலாம். அதே இங்க ரெசிஸ்டன்ட் 25,613 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அதை தாண்டி மேல போனா 685 வரைக்கும் போகலாங்க. அதுக்கு மேல போக வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
ஏன்னா இந்த வீக்லி ஹையை தாண்டினாதான் அப்சைடு பாசிபிளுங்க. இது நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூமோட பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் அப்சைடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இனி இருக்க முடியுங்க. அதர்வைஸ் டவுன் சைடு தான் பாசிபிள் அதிகமாக தெரியுது. பட் வந்து நம்ம வியூ அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை பற்றி பார்த்தாலே போதுங்க. சப்போர்ட்டுக்கு வந்துங்க 25,482 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இது ஆக்ட் ஆகும். கீழே நாளைக்கு வர முடிஞ்சால் 25,410 வரைதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பட் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லை. நமக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூஸில் மூவ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இதை பற்றி நீங்கள் டீப்பாக உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தேவையில்லை. ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை அதனுடைய போக்கிலே போதுங்க. இந்த வீக் இதை மந்த் அதை அப்சைடு போகணும்னா இதை தாண்டணுங்க. டவுன் சைடு பாசிபிள் 330 வரைக்கும் இருக்கு. பட் இன்னைக்கே நாளைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் உடைச்சாதான் இந்த சைடுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இங்கிருந்து பை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். ரொம்ப போகாதுங்க. போனா இந்த இடத்துல திருப்பி இங்க வரலாம். ஸோ இந்த மாதிரி வியூ தான் இருக்கு. நாளைக்கு ஆக்சுவலா என்எஸ்சியில் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஒரு செக் பண்ணிடலாங்க. மார்க்கெட் வந்துங்க புட் கான்ட்ராக்ட் இருக்கு 25,500 மேல இருக்கு, 25,600. இந்த 25,500 மேல இருக்கு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து டவுன் சைடு போக போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்க, அப் சைடு போக போகுதுன்னு அர்த்தம் இல்லை. இது வால்யூம் வந்து எது அதிகமா இருக்கோ அந்த ஸ்பைக் வந்து இங்க மேல காமிக்குது. ஆனா வந்து 25,500 வந்து செல் பண்ணி கூட வச்சிருக்கலாம், காலை செல் பண்ணி வச்சிருக்கலாம், அல்லது புட்டை செல் பண்ணி வச்சிருக்கலாம். இதனால வந்து இதை வச்சு நீங்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. பட் இதோட வியூ வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 25,500 இருந்து இப்ப லாஸ்ட் பிரைஸ் தான் வந்து இருக்கு. க்ளோசிங் பிரைஸ் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. அது வந்திருந்தது அப்படின்னா நீங்க உத்தேசமா கணக்கு வச்சுக்கிட்டீங்க. 25 டவுன் சைடு போனா 25,500 மைனஸ் லாஸ்ட் பிரைஸ் 63 ரூபா கழிச்சிங்கன்னா 25,446 வரைக்கும் போகலாம் டவுன் சைடு. இதே அப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 669 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. இது பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். பட் வந்து நாளைக்கு மார்க்கெட் ரன்னிங் ஆகும்போது தான் இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. இது 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்கும். அதனால இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம். பட் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளவுதாங்க. சரி, மார்க்கெட்டை பத்தின வியூ நாளைக்கு ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலா ப்ரீமியம் கரைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இங்க நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணதுக்கு காரணம் மார்க்கெட் 25,500 500 சில்லறையில இருக்கு, 540 இருக்கு. ஆனா எனக்கு நாளைக்கு ப்ரீமியம் ஈக்குவலா இருக்கிற ப்ரீமியம் தான் எடுத்து பார்க்கணுங்க. இதை ட்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் நீங்க எடுத்து பழகணும். ஏன்னா டீப் இந்த மணி தான் போகணுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இன்னைக்கே அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். 25,500 காலையும் 600 புட்டையும் எடுத்திருக்கலாம் இன்னைக்கு எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ இது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுருங்க, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வேண்டாங்க. இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் ரேஞ்சஸ்ங்க, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நாளைக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கு 25,450 கால் 148 ரூபாய் தாண்டினா மார்க்கெட் அப்சைடில் இருக்குங்க. இதே 148 ரூபாய் புட்டு தாண்டினா டவுன் சைடில் தான் இருக்க வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த வியூ மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வேண்டாங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த சப்போர்ட்டாலாம் எடுத்துக்க வேண்டாங்க. மார்க்கெட் ஆக்சுவலா இந்த பிரீமியம் 123 ரூபாயில இருந்து 173 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. 173, ஆமா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வந்து இது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். பிரீமியம் வந்து இந்த பிரீமியம் மட்டும் பாருங்க. 25,450 காலும் 650 புட்டு எடுத்துக்கோங்க. இதை விட பெட்டரா நாளைக்கு 5 மினிட்ஸ் க்ளோசிங்ல என்ன பிரீமியம் இருக்கோ அங்கிருந்து இந்த மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இது நான் வந்து போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம பாக்குறதுனால நான் கொடுக்குறேன். பட் இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க.
ஏன்னா அது கேப் அப் ஓப்பன் ஆகலாம் அல்லது 5 மினிட்ஸ்ல வந்து 100 பாயிண்ட் அப்பாவும் நடக்கலாம் டவுனாகவும் நடக்கலாம். ஸோ அதனால அப்போ இந்த மணி டீப் இந்த மணி எடுத்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற வியூ ஈஸியா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்க வந்து தாண்டுச்சுன்னா நீங்க என்ன சைடு உண்டான ட்ரெண்ட் அப்படிங்கறத ஐடென்டிபிகேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க இதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல என்ன க்ளோசிங் பிரைஸ் இருக்கோ அங்க இருந்து டீப் இந்த மணி எடுத்துக்கோங்க. அதுதான் பெட்டரா இருக்கும். புதன்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு நீங்க அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எல்லாம் ஒன்றும் வேண்டியதே இல்லைங்க. டீப் இந்த மணி இங்க பிரீமியம்ல என்ன நடக்குதோ அதுதான் ஹோல் மார்க்கெட்லயும் நடக்கும். நம்ம இதை வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபியூச்சர் சார்ட் பத்தி நான் இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தேன். ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்க்கு அபோவ்ல தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்குங்க. டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்புகளை இங்க தரல. நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம போட்டிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலா நம்ம இந்த ஃபியூச்சரை வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா இன்னைக்கு பிரீமியம் கொடுக்காததுனால எந்த சைடுமே மொமெண்டம் இல்ல. இது 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பாருங்க 25,623. ஆனா க்ளோசிங் 638 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 623க்கு கீழே க்ளோஸே வைக்க முடியல. லோ பாத்தீங்கன்னா 626 தான் வந்திருக்கு. இங்கேயும் இங்க கீழே வந்திருக்கு. பட் ஆனா க்ளோஸ் வந்து மேல கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட் அப் சைட்ல இருந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ட் காமிக்குது. ஆனா இண்டெக்ஸ்ல இப்படி பார்த்துருந்தீங்கன்னா டவுன் சைடு காமிச்சிருக்கும். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பணம் வந்தால் தான் மார்க்கெட்டு அப் சைடு போகணுன்னாலும் சரி டவுன் சைடு போகணுன்னாலும் ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்குங்க. ஓகேங்க, இது எல்லாமே வந்து என்னோட வியூ தான். மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கங்க, தேங்க்யூங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க.